அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காந்தி கல்வி நிலையத்தின் புதன் வாசகர் வட்ட நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பெண்ணியம் சார்ந்த ஒரு நூலை நான் வாசித்து அது குறித்து இங்கு உரையாற்ற வேண்டும் என்று என்னுடைய ஆவலை தெரிவித்த பொழுது, சென்ற வாரம், அதாவது அந்த சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வேறு ஒருவர் பேச இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாரம் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். காந்தி கல்வி நிலையத்திற்கு இந்த பெண்ணியம் சார்ந்த நூல் குறித்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததற்காக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் இந்த நூலை பற்றி பேசுவதற்கு முன்னால், இந்த நூலை பற்றி பேசுவதற்கு ஒரு ஆணாகிய எனக்கு தகுதி இருக்கிறதா என்கின்ற கேள்வி என் மனதுள் எழுந்தது மட்டுமல்லாமல் என்னை நேரடியாகவே என் குடும்பத்தாரே கேட்டார்கள். இது பொதுவாகவே பெண்கள் மனதில் எப்பொழுதும் குடியிருக்கும் கேள்வியாகவே நான் பார்க்கிறேன். பெண்களை பற்றிய பிரச்சனையை ஆண்களால் எப்படி பேச முடியும், எப்படி உள்வாங்க முடியும்? அப்படியே அவர்கள் அதை பற்றி பேசினாலும் அது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும், உண்மையாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் பல்வேறு கருத்தாக்கங்கள் இருக்கின்றன. அண்மையிலே ஒரு தொலைக்காட்சி நேர்காணலை பார்த்தேன். ஒரு கர்நாடக இசை வல்லுநர் டி.எம். கிருஷ்ணா அவர்களுடைய நேர்காணலை பார்த்தேன். அதிலே அவர் வெளிப்படையாகவே கூறியிருந்தார், என்னதான் ஒரு ஆண் பெண்ணியத்தை பற்றி பேசினாலும் அது அவர் ஒரு ஆணாகத்தான் இருக்க முடியும் என்று அவர் அதிலே வெளிப்படையாக பதிவு செய்திருந்தார். ஆகவே இந்த பெண்ணியம் குறித்து பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி நான் என் ஆழ்மனதில் யோசித்து, அது குறித்து என்னுடனேயே நிறைய நான் உரையாடி, அதற்கு பின் இதை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது எனக்கு என்கின்ற அளவிலே நான் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து இதை வாசித்தேன். இந்த பெண்ணியம் குறித்து பேசுவதற்கு ஒரு சிறப்பான நூலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் முனைந்த போது எனக்கு என் கண் முன்னால் விரிந்த ஒரு புத்தகம் தி செகண்ட் செக்ஸ். இது உலகளவிலே ஒரு மிக பிரபலமான புத்தகமாக போற்றப்பட்டு வருகின்றது. இன்றளவும் 1949 இது எழுதப்பட்ட புத்தகம். சிமன் டி பியோவார் என்கின்ற ஒரு பிரெஞ்சு தத்துவார்த்தவாதி எழுதிய புத்தகம். உலகெங்கிலும் பெண்ணியம் குறித்து ஒரு புத்தகம், ஒரு பைபிள் என்று சொல்லலாம் என்று சொன்னால் இந்த செகண்ட் செக்ஸ் புத்தகத்தை நாம் நிச்சயமாக கூற முடியும். அந்த புத்தகத்தை எடுத்து நான் படித்த போது எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது. 1256 பக்கங்கள். அந்த புத்தகத்தை படித்து இங்கே நிச்சயமாக உரையாற்ற முடியும். ஆனால் நிச்சயமாக நம்மால் அதை ஆழ்ந்து உள்வாங்கி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறைய நாம் கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது மரியாதைக்குரிய கண்ணன் அவர்கள் ராஜம் கிருஷ்ணன் புத்தகத்தை நீங்கள் இங்கே அது குறித்து நீங்கள் உரையாற்றலாமே என்று அவர்தான் கூறினார். அவருக்கு ஒரு சிறப்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர் கூறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நான் ராஜம் கிருஷ்ணன் புத்தகங்களை நான் படித்திருப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு மிகப்பெரிய வாசலை திறந்து விட்டிருக்கிறார். தமிழிலே பெண்ணிய எழுத்தாளர்கள், பெண்ணிய நூல்கள், பெண்ணிய பதிவுகள் பலவும் இருக்கின்றன. அவை எல்லாவற்றிற்கும் ஒரு முன்னத்தி ஏர் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ராஜன் கிருஷ்ணன் அவர்களை சொல்ல முடியும். அவர்களுடைய படைப்புகள் எல்லாமே பெண்ணியத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்டவையாக இருக்கின்றன. அதிலும் இந்த நூல் 2000 ஆண்டு வெளிவந்த ஒரு நூல். தாகம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த தாகம் பதிப்பகத்துடைய இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால்,
தமிழகத்திலே தமிழ் நூல்களில் வேறு எந்த பதிப்பகத்தாரும் பதிப்பிக்காத அளவிற்கு பெண்ணிய நூல்களை பதிப்பித்த ஒரு பதிப்பகம் தாகம் பதிப்பகம் என்று நிச்சயமாக கூற முடியும். அவர்கள் ராஜம் கிருஷ்ணனுடைய நூல்கள் தவிர்த்து, அது மட்டுமில்லாமல் மைதிலி சிவராமன் அவர்களுடைய நூல்கள், இரா பிரேமா அவர்களுடைய நூல்கள், டாக்டர் முத்து சிதம்பரம் அவர்களுடைய நூல்கள், பேராசிரியர் பாரதி அவர்களுடைய நூல்கள், பேராசிரியர் CN குமாரசாமி அவர்கள் எழுதியது, அகிலன் ஆகிய பிரபல எழுத்தாளர்கள் எழுதிய பெண்ணிய நூல்கள் ஏறத்தாழ ஒரு 20 நூல்களுக்கும் மேலாக பதிப்பித்திருக்கிறார்கள். இந்த நூல் நிச்சயமாக ஒரு மிகவும் ஒரு ஆழமான அழுத்தமான நூல் என்று சொன்னால் மிகையாகாது. நூலை பற்றிய குறிப்பு ஏற்கனவே காந்தி கல்வி நிலையத்தின் சார்பாக சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனினும் ஓரிரு வார்த்தைகளில் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், வேத காலம் தொடங்கி தற்காலம் வரையிலும், புராதன இலக்கியம் தொடங்கி சமகால இலக்கியம் வரை பெண்ணை குறித்த பதிவுகள், இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்ணடிமைத்தனம் குறித்த பதிவுகள் இந்த நூலிலே இடம்பெறுகின்றன. பெண்ணினுடைய பிரச்சனைகள் அடிக்கோட்டிட்டு காட்டப்பட்டுள்ளன, முக்கிய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைக்கான தீர்வு, அதை நாம் முன்னெடுக்க வேண்டிய நம்முடைய கடமைகள், இதை பற்றியெல்லாம் இங்கே இவர் கூறியிருக்கின்றார். இந்த நூலை பொறுத்தவரை இது ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு கருத்தரங்களிலே அவர் ஆற்றிய உரைகள் மற்றும் பல்வேறு இதழ்களிலே அவர் எழுதிய கட்டுரைகள், இவற்றின் தொகுப்பாக மொத்தம் 26 கட்டுரைகள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. இந்த 26 கட்டுரைகளையும் நிச்சயமாக நாம் இங்கே விவாதிப்பது என்பது சாத்தியமே இல்லை. அதனால் மிக முக்கியமான சிலவற்றை மட்டும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மேலும் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை பற்றி உரையாற்றிய போது, அந்த புத்தகம் குறித்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் மற்ற புத்தகங்கள் பற்றி எல்லாம் கூட ஒரு அழகாக ஒரு சுற்றுலா போல் நம்மை எடுத்துச் சென்றார். அது எனக்கு மிகவும் கவர்ந்தது. நிறைய விஷயங்கள் என்னால் அதை தெரிந்து கொள்ள முடிந்தது. அதே போல இன்றைக்கும் இந்த நூலை பற்றி மட்டும் பேசாமல் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மற்ற நூல்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகளாவது பேசுவது நியாயமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவருடைய படைப்புக்கும் அது நியாயம் கற்பிக்கும் என்ற காரணத்தினாலே அவருடைய மற்ற படைப்புகளை பற்றிய கூட ஓரிரு வார்த்தைகள் கூறிவிட்டு இந்த நூலுக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் 1925ஆம் ஆண்டு பிறந்தார். தமிழ் எழுத்துலகில் இன்றைக்கும் அவருக்கு ஒரு வழியாக இடம் உண்டு. அவர் பெண்களது வாழ்க்கையை மிக நுணுக்கமாக சரளமான தமிழ்நடையில், எளிய தமிழ்நடையில் சித்தரித்தவர். இந்த எழுத்தாளர்களில் 2 வகை உண்டு. பெரும்பாலான எழுத்தாளர்கள் அவர்களுடைய புனைவுகளாக இருக்கும். அவர்கள் கற்பனை பாத்திரங்களை வைத்து அவர்களுடைய புதினங்களை வடிப்பார்கள். அதிலே யதார்த்தமாக அவர்கள் வாழ்க்கையிலே கண்டறிந்த அந்த அனுபவங்களும் இணைந்திருக்கும். ஆனால் ஒரு சில எழுத்தாளர்கள் ஒரு சில படைப்புகளை படிக்கின்ற பொழுது அந்த படைப்புகள் சார்ந்த விடயங்களை, தரவுகளை தேடுவதில் முனைப்போடு செயல்பட்டு ஆய்ந்து அதிலே உள்ளே இறங்கி அது குறித்த அத்தனை தரவுகளையும் தகவல்களையும் சேகரித்து பின்னர் எழுத ஆரம்பிப்பார்கள், எழுதுவார்கள். இவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் 2வது வகை. தேரோடும் வீதி என்று இவருடைய முதல் நாவல். இந்த நாவலை படித்தால் நிச்சயமாக இவர் எழுதிய மன்னிக்கவும், இந்த தேரோடும் வீதி நீலபத்மநாபன் எழுதியது. இவருடைய முதல் நாவல் பெண்குரல். பெண்குரல் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய முதல் நாவல். இந்த நாவலை கலைமகள் நாராயணசாமி ஐயர் பரிசுக்கு உகந்ததாக முதல் நாவலே தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நாவலை பார்த்தால் அவர் நிச்சயமாக முதல் நாவல் என்று யாராலும் கூற முடியாது. ஒரு பண்பட்ட எழுத்தாளரை போல மிக அருமையான ஒரு புதினமாக இது இருக்கும். இந்த தேரோடும் வீதியை பற்றி குறிப்பிட்டேன். அது நீலபத்மநாபன் அவர்கள் எழுதிய நாவல். இது தமிழ் எழுத்தாளர்கள் பற்றிய ஒரு அங்கத நாவல். அங்கதம் என்றால் சட்டையர், நையாண்டி செய்வது. தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாம் நையாண்டி செய்து நீலபத்மன் எழுதிய மிக
ஒரு அற்புதமான நாவல் இந்த தேரோடும் வீதி. இந்த தேரோடும் வீதியிலே பல நாவலாசிரியர்களை பற்றி அவர் நையாண்டி செய்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே ஒரு ரயில் பெட்டியில் சில எழுத்தாளர்கள் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அதிலே ஒரு பெட்டியில் 3 பெண் எழுத்தாளர்கள் மேல் பெர்த்தில் இருக்கிறார்கள், அப்பர் பெர்த். கீழே 2 ஆண் எழுத்தாளர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு ஆண் எழுத்தாளர் இன்னொரு ஆண் எழுத்தாளரை பார்த்து கூறுகிறார், மெதுவாக பேசுங்கள், மேலே உள்ள அந்த பெண் படைப்பாளி இதை கேட்டுவிட்டால் விவரங்கள் சேகரிக்க ஆரம்பித்து விடுவார் என்று ஒரு ஆண் எழுத்தாளர் இன்னொரு ஆண் எழுத்தாளரிடம் கூறுகின்றார். இவர் அந்த விவரங்கள் சேகரித்து எழுத ஆரம்பித்து விடுவார் என்று குறிப்பிடுவது ராஜம் கிருஷ்ணன் அவர்களைத்தான். அந்த அளவுக்கு ராஜம் கிருஷ்ணன் அவர்களைப் போல விவரம் சேகரிப்பதில் வல்லுநராக இன்னொரு தமிழ் எழுத்தாளரை குறிப்பிடுவது மிகவும் ஒரு அரிய செயல். இது பற்றி அவரே கூறுகிறார். மண்ணகத்து பூந்துளிகள் என்ற அவரது நாவலுக்கு அவர் கடும் முயற்சி மேற்கொண்டார். அதை பற்றியெல்லாம் ராஜம் கிருஷ்ணன் அவர்களே பதிவு செய்திருக்கின்றார். இந்த படைப்பினை உருவாக்குவதற்காக அவர் மதுரையிலே களப்பணி மேற்கொண்ட அந்த அரிய செயல்களை எல்லாம் அவர் அந்த நாவலில் பதிவு செய்திருக்கிறார். எப்படி பல நண்பர்கள் இளைஞர்கள் அவர்களுக்கு தகவல் தந்து உதவினார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர் கூறியிருக்கின்றார். அவர் இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். நான் கூட அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஆய்வு பணி மேற்கொண்ட பொழுது அடிக்கடி பழவேற்காட்டுக்கு செல்வது உண்டு. அங்கே சென்று நிறைய கள ஆய்வுகளை மேற்கொள்வோம். ஆனால் அங்கே செல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் என்னிடத்திலே கூறுவார்கள், வருடா வருடம் வருகிறார்கள், மாணவர்கள் வருகிறார்கள், கள ஆய்வு மேற்கொள்கிறார்கள், அவர்கள் பட்டப்படிப்பு வாங்கிவிடுகிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள், டாக்டர் பட்டம் வாங்கிவிடுகிறார்கள், ஆனால் எங்களுடைய பிரச்சனை விடுவதாகவே இல்லை என்று அவர்கள் கூறுவதை நான் கண்கூடாக கேட்டிருக்கிறேன். ஆனால் ராஜம் கிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் அந்த கள ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை அணுகும் போது அந்த தீர்வுக்கான நம்பிக்கையை தோற்றுவிக்க வேண்டும் என்பதிலே மிகவும் முனைப்பாக செயல்படுபவர். அந்த களப்பணி மேற்கொண்டு தன்னுடைய பதிவுகளை மேற்கொள்ளும் போது அதற்கான தீர்வுகளை முனைப்போடு அதற்கான தீர்வுகள் குறித்து அவர் பதிவு செய்பவர். இது 1987 ஆண்டின் கோடைக்காலத்தில் ஒரு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக ஒரு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த ஒரு நாள் கருத்தரங்கம் முழுவதுமே ராஜம் கிருஷ்ணன் அவருடைய படைப்புகள் பற்றி அதிலே விவாதிக்கப்பட்டது. அதிலே ஒரு நிஜ நாடக இயக்கம் ஒரு சிறிய நாடகத்தை நடத்துகின்றார்கள். உடனே அவர் அந்த நாடகத்தை பற்றி தன்னுடைய நாவலிலே கொண்டு வருகிறார், அந்த நாடகத்தையும் கொண்டு வந்து விடுகிறார். அதனால் எந்தவித ஒரு அரிய பல தகவல்களாக இருந்தாலும் சரி அவற்றை அவர் நழுவி விட்டதே இல்லை. இது போன்ற ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அவர் எழுதிய பதிவுகள் பல இருக்கின்றன. அதே மாதிரி அவர் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்கின்ற இதற்காக அவர் பாரதியின் மைத்துனி சாமியார் பாட்டி என்று இருக்கிறார். அந்த சாமியார் பாட்டியுடன் சுமார் 1 மணி நேரம் உரையாடி அவர் கூறியதையெல்லாம் குறிப்பாக எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் பாரதி தொடர்பான பல இடங்களுக்கு நேரடியாக சென்று பல தகவல்களை திரட்டிய பின்னரே பாரதியின் வாழ்வு பற்றிய இந்த பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற நாவலை அவர் எழுதினார். இன்னொரு நிகழ்ச்சி அலைவாய்க்கரையில் என்ற நாவல் பற்றியது. இந்த நாவல் மீனவர்களுடைய வாழ்வு குறித்து. இந்த நாவல் எழுதுவதற்கு பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியம் அவர்கள் இவருக்கு மிகவும் நிறைய தரவுகளை கொடுத்துள்ளார். இருந்தாலும் இவர் தூத்துக்குடி பகுதி மீனவ கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அங்கேயே தங்கி அங்கு ஏராளமான விவரங்களை சேகரித்த பின் தான் இவர் அந்த நாவலை எழுத ஆரம்பித்தார். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஆராய்ச்சி செய்கின்ற போது 2 விதமான டேட்டா உண்டு. ஒன்று பிரைமரி டேட்டா ஒன்று செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா நேரடியாக கிடைச்சிடும். ஒரு நாவல் எழுதுறதுக்கு அதுவே போதுமானது. ஒரு பேராசிரியர் ஆ. சுப்பிரமணியம் அவ்வளவு தரவுகள் கொடுக்கிறாருன்னா அதை வச்சே நாவல் எழுதிடலாம். இருந்தாலும் அதையும் வைத்துக்கொண்டு ஒரு பிரைமரி டேட்டா தானே நேரில் சென்று களப்பணிகள் மேற்கொள்ள வேண்டும், ஒரு தூத்துக்குடிக்கு செல்ல வேண்டும், மீனவர் பகுதிக்கு செல்ல வேண்டும், அவர்களோடு தங்க வேண்டும், அவர்களுடைய பிரச்சனையை நேரடியாக காண வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முனைப்போடு செயல்பட்டு அவற்றையெல்லாம் சேகரித்து அருமையான நாவலை எழுதியிருக்கின்றார். அவர் இந்தியா முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர். சோவியத் யூனியனிலும் சென்று வந்துள்ளார். அவரது நாவல்களில் பல நாவல்களில் பெண் கதாபாத்திரங்கள் அழுத்தமாக ஒரு இடம்பெறுகின்றன. குறிஞ்சித்தேன் என்பது மிகவும் பிரபலமான நாவல்.
நீலகிரி பகுதியில் படகர் என்று ஒரு பழங்குடியினத்தினர் இருக்கிறார்கள். அந்த படகரின வாழ்க்கையை மிக நுணுக்கமாக சித்தரித்த நாவல் இது. இதைவிட ஒரு சிறந்த ஒரு பதிவு படகரினத்தை பற்றி வேறொரு நாவலை நம்மால் எடுத்து பார்க்க முடியாது. அதே போன்று இவருடைய முதல் நாவலிலேயே பெண் குரல் என்கின்ற நாவலிலேயே ஒரு கதாநாயகி சுசீலா என்கின்ற படைப்பு மிகவும் ஒரு ஆழமான படைப்பு, அழுத்தமான படைப்பு. ஒரு கூட்டு குடும்ப சம்பிரதாய கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட அந்த சுசீலா என்கின்ற அந்த கதாநாயகருடைய மன உணர்வுகளை மிக நுட்பமாக இதிலே பதிவு செய்திருப்பார். இந்த கூட்டு குடும்பம் என்று சொன்னாலே இப்பொழுதெல்லாம் அப்பா அம்மா மனைவி மக்கள் இதே ஒரு கூட்டு குடும்பம் தான் எனக்கு இருக்கிறது. இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நான் நேரடியாக கண்கூடாக தினமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த நாவல்ல மிக அற்புதமாக அவர் அந்த உணர்வுகளை சித்தரிக்கும் பொழுது உண்மையிலே நமக்கு அவரை பிரமிப்பாக இருக்கின்றது. அவரது மற்றொரு நாவல் வீடு, இதுவும் மிக சிறப்பான நாவல். இப்சனுடைய ஹென்ரிக் இப்சன் என்று நார்வேஜியன் எழுத்தாளர், அவருடைய 119வது பிறந்த தினம் 20ஆம் தேதி என்று வருகிறது. அவர் ஹென்ரிக் இப்சன் உலகத்திலேயே ஷேக்ஸ்பியருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடக ஆசிரியர். உலகத்தில் யார் பட்டியல் போட்டாலும் நாடக ஆசிரியர்கள்ல முதல்ல ஷேக்ஸ்பியர் பேர் எழுதுவாங்க, 2வது ஹென்ரிக் இப்சன் பேர் எழுதுவாங்க, அப்புறமா தான் மற்ற பேர்லாம் எழுத ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்ல, உலகின் தலை சிறந்த 10 எழுத்தாளர்கள்ல ஹென்ரிக் இப்சன் இடம்பெறுவது ரொம்ப யதார்த்தமானது. அந்த ஹென்ரிக் இப்சனுடைய மிக பிரபலமான படைப்பு பொம்மை வீடு. அந்த பொம்மை வீடு என்ற அந்த நாடக படைப்பை அவர் 1879ஆம் ஆண்டிலே எழுதியிருக்கிறார் ஹென்ரிக் இப்சன். அது அந்த காலத்திலேயே மிகவும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திய ஒரு நாடகம். ஏனென்று சொன்னால், ஒரு பெண் கதாபாத்திரம் நோரா என்று இருக்கும். அவள் இறுதியில் அவளுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத அவளுடைய கணவனை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு வெளியே சேர முன்னிருப்பாள். வெளியே செல்லும் போது கதவை டமால் என்று சாத்திவிட்டு செல்வார். அந்த டோர் ஸ்லாம் தான் கிளைமேக்ஸ். வேர்ல்டு ஃபுல்லா அந்த டோர் ஸ்லாம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு குடும்பத்தை விட்டு ஒரு குடும்ப பெண்ணால் வெளியேற முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை ஒட்டி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் நடந்தது. அந்த பொம்மை வீடு நாடகத்தை போன்றே, அந்த படைப்பை போன்றே இவருடைய அந்த வீடு படைப்பும் மிகவும் பிரபலமானது. இன்னும் சொல்லப்போனால், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் அதிகமாக படிப்பறிவு இல்லாதவர், முறையான கல்வி கற்கவில்லை, இப்சனையும் படிக்கவில்லை. ஆனால் இந்த வீடு என்கின்ற இந்த நாவல் ஏறத்தாழ அந்த இப்சனுடைய பொம்மை வீடு நாடகத்திற்கு ஒப்பாக நாம் மதிப்பிடக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பான ஒரு பதிவாக நாம் இதை கொள்ள முடியும். அதே போன்று இந்த மன்னகத்து பூந்துளிகள் நாவலை பற்றி நான் கூறினேன். அது பெண் சசிகுலையை பற்றி மிகவும் அற்புதமான ஒரு பதிவு. பெண்ணுக்கு மனித மாண்பை ஏற்றுவிக்கும் ஒரு மாண்பினை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் சமுதாயத்தின் பெருந்துமையாக உருவெடுத்திருக்கும் வரதட்சணையை வேரோடு அகற்ற முடியும் என்பதிலே இவர் உறுதியாக இருந்தார். அடிக்கடி இவர் சொல்றது என்னன்னா, பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசுறாரு. பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண் எப்படி விடுதலை பெறுகிறாள் என்று சொன்னால், அவளுடைய கல்வியும் ஆற்றலும் அவள் இதுதான் அவளை விடுவிக்கிறது பெண் அடிமைத்தனத்திலிருந்து என்று அவர் அடிக்கடி அதை பதிவு செய்கின்றார். இது ஒரு ராஜம் கிருஷ்ணனை பற்றி அவர்கள் எழுதிய நூல்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் மட்டுமே. அவர் எழுதிய பதிவுகளை பற்றி எல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நிறைய பேச வேண்டும். அதற்கான நேரம் இல்லை என்ற காரணத்தினாலே நான் அவருடைய இந்த நூலுக்குள் நுழைகின்றேன். பெண் விடுதலை, இது தலைப்பு. விடுதலை, சுதந்திரம் இரண்டிற்கும் வேறுபாடு உண்டு. ரெண்டையும் நாம் ஒன்றாக பார்க்க முடியாது. சுதந்திரம் என்பதிலே ஒரு அடிமைத்தனம் இல்லாமல் இருக்கலாம், அது கொடுக்கப்படலாம், பெறப்படலாம். ஆனால் விடுதலை என்பது அதிலே நிச்சயமாக அடிமைத்தனம் இருக்கின்றது. அது தரப்படுகின்ற ஒரு விஷயமோ பெறப்படுகின்ற விஷயமோ கிடையாது, போராட வேண்டிய விஷயம். போராடினால் விடுதலை கிடைக்கும். இதுதான் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய சுருக்கமான கருத்தாக்கம் என்று சொன்னால் மிகையாகாது. இதை பற்றி அவர் இந்த நாவல் நெடுக நிறைய பதிவு செய்திருக்கின்றார். இந்த நாவலுடைய முதற் பதிப்பு 2000ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது.
விலை 68 ரூபாய். இதுதான் அந்த நூல், பெண் விடுதலை என்கின்ற நூல். 68 ரூபாய், தாகம் வெளியீடு. இந்த புத்தகம் தனி வாழ்வில், பொது வாழ்வில், அரசியலில், நிர்வாகத்தில் பல தளங்களிலும் பெண் சமமானவள் என்று உணரவும் உணர்த்தவும் பெண்ணுக்கு எத்தனை காலம் பிடித்தது, அவள் எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறாள் என்பதை அவர் வேத காலத்திலிருந்து தொடங்குகின்றார். முதல் கட்டுரை வேத கருத்தியல் நோக்கில் மகளிர். வேதங்கள் பழைய ருஷி முனிவர்களின் கண்டத்திலிருந்து ஒலித்த தெய்வ குரல் என்று கூறப்படுகிறது. அதனால் இவற்றை ஆய்வு செய்வதோ இவற்றிற்கு மாறாக பேசுவதோ குற்றமான கருத்து, குற்றமானது என்கின்ற கருத்து தொன்று தொட்டு இந்து சமய குரவர்களால் நிறுவப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. வேத பாடல்கள் இவை தொன்மையான இலக்கிய சான்றாக மனித சமுதாய வரலாற்றை பிரதிபலிப்பதால் மேல்நாட்டு வல்லுநர் பலரும் இவற்றையும் இந்த வேத பாடல்கள் தோன்றிய காலத்தையும் பற்றி நிறைய ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2 மேல்நாட்டு ஆய்வாளர்கள். ஒருவர் மேக்ஸ் மூலர், அவருடைய பெயர், அவர் ஜெர்மன், அவருடைய பெயரிலே இங்கே ஜெர்மன் கலாலயம் இருக்கின்றது, மேக்ஸ் மூலர் பவன் என்று. இன்னொருவர் வில்சன். வேத சமுதாயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதிக்க மோதல் நடைபெறுகிறது. இந்த ஆதிக்க மோதலின் காரணமாகத்தான் பஞ்சமர் என்கின்ற அடிமை வர்க்கம் பிறக்கிறது. இந்த பஞ்சமர் என்ற அடிமை வர்க்கத்தை நிலைப்படுத்த மனுவின் பெயரால் இந்த ருஷி முனிவர்கள் புதிய தர்ம சூத்திரங்களையும் சாத்திரங்களையும் நெறிப்படுத்தியதும் பெண் வேத மொழியை உச்சரிக்கவும் தகுதியற்றவளானாள். இத ரொம்ப சிறப்பா பதிவு செய்யறாங்க. இந்த எழுத்தாளர் பெண் என்கின்ற காரணத்தினால் இந்த ஒலிக்கிரகமாக இந்த வேதம் பயில வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஏடுகளிலும் ஆய்வு குறிப்புகளிலும் வரி வடிவில் இதற்கான விளக்கங்கள் இருக்கின்றன. இவற்றின் துணை கொண்டு வேத கருத்தியல் நோக்கில் பெண் என்கின்ற இந்த கருத்துரையை அவர் முன்வைத்துள்ளார். முதலில் இந்த வேதங்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ருக்வேதம் இது மிகவும் தொன்மையானது. பண்டைய ஆரிய சமூகத்தை பற்றிய தகவல்களை 1028 பாடல்கள் மூலம் இது அளிக்கிறது. யஜுர்வேதம் ரிக்வேதத்தின் அடிப்படையிலேயே வேள்விகள் இயற்றும் முறையையும் சாமவேதம் துதிப்பாடல்கள் இசைப்பதையும் தொகுத்து வழங்குகின்றன. அதர்வண வேதம் பிற்காலத்தில் தொகுக்கப்பட்டது. இதில் மந்திர தந்திர சூத்திரங்கள், மருத்துவ சாத்திரம், வாழ்க்கைகளுக்கான பல்வேறு சுக்குமங்கள் ஆகியவை அடங்குகின்றன. இந்த ருக்வேத பாடல்களில் பெண் கல்வி உரிமை பறிக்கப்பெற்றதாகவோ அல்லது காயெறும்பும் பருவத்திலேயே அவளுக்கு பால்ய விவாகம் நடந்ததாகவோ அல்லது கைம்பெண் கொடுமை நடந்ததாகவோ அல்லது இப்பொழுது நெறிமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த கற்பு தத்துவம், இந்த கற்பு தத்துவமோ அல்லது சதி சிதை ஏறுதல், அதாவது உடன்கட்டை ஏறுதல் அல்லது பெண் சிசு கொலை, இது போன்ற எந்த அவலங்களுமே ருக்வேத பாடல்களில் இல்லை. இதிலே நிழலாடவே இல்லை. சமுதாயத்தில் பெண்களின் தலைமையையும் முக்கியத்துவத்தையும் பறிக்க ஆண்நாயக அடிப்படையிலிருந்தே உருவாக்கப்பட்ட பிராமணங்கள், உபநிடதங்கள், தர்மசூத்திரங்கள், 18 புராணங்கள், இதிகாசங்கள் இவைகள்தான் அடிமை வர்க்கத்துக்கான கோட்பாடுகளை உருவாக்கி இருக்கின்றன என்பதை அழுத்தம் திருத்தமாக இவர் பதிவு செய்கின்றார். பெண்ணின் பிறப்பு உரிமைக்கும் இயக்கங்களும் கட்டுப்படுத்தப்பட்டு தர்மசூத்திரங்கள் அச்சமைத்து வார்க்கப்படும் வார்ப்புகளாகவே பரிணமித்திருக்கின்றன என்று இவர் பதிவு செய்கின்றார். இதிலே வேத காலத்தில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெய்வங்கள் எல்லாம் பெண் தெய்வங்களாக இருக்கின்றன. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த இந்து சமயத்தில் இருக்கின்ற தெய்வங்கள் எதுவுமே வேத காலங்களிலே குறிப்பிடப்படவே இல்லை. அதிதி என்று ஒரு தெய்வம், இது ஒரு பெண் தெய்வம். மனித பிறவியின் துன்பங்கள் பாவங்களிலிருந்து விடுபட அதிதியாக தாயே துதிக்கப்படுகிறாள். இது ருக்வேத பாடல் 1, 14, 5, 10 ஒரு பாட்டே இருக்கிறது.
இந்த மேக்ஸ் மூலர் இந்த அதிதியை வானுக்கும் மண்ணுக்கும் அப்பால் விரிந்த எல்லையற்று விளங்கும் ஒரு பேரொருளின் நற்பண்புகளுக்கும் ஆற்றலுக்கும் உணர்ந்தளித்த தெய்வீக வடிவென்று வியந்துரைக்கிறார். அடுத்தபடியாக ருக்வேதத்தில் முக்கியத்துவம் பெறுகின்ற பெண் தெய்வம் உஷஸ் அல்லது உஷா என்னும் உதய கன்னி. வானுக்கும் ஒளித்தேவனுக்கும் பிறந்த தேவதை போன்ற இந்த அழகிய செல்வ மகள் வேதங்களில் 300 இடங்களில் குறிப்பிடப்படுகிறாள். 300 பிளேசஸ். இவற்றில் மண்ணகத்து கன்னியரின் சுதந்திர நிலை ஏம்பப்படுகிறது. அடுத்தது பிருத்திவி என்கின்ற மண் அன்னை. அடுத்தது சீதா, இது பயிர் விளைச்சலுக்கு உரிய தேவதையாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சீதா என்றாலே கலப்பை என்று பொருள். இளா, சரஸ்வதி, பாரதி இவையெல்லாம் தெய்வங்களின் பெயர். பெண்கள், பெண் தெய்வங்கள் இதையெல்லாம் தான் வேதங்களில் இருக்கின்றன. அடுத்து ருக்வேதம் விளக்கும் மணப்பெண்ணாக சூர்யா என்று ஒரு மணப்பெண் வருகிறாள், ஒரு தேவதை வருகிறாள். ருக்வேதம் காட்டும் இம்மணவினையில் வரும் சில மந்திரங்களை இன்றளவும் பயன்படுத்துகிறார்கள். இந்த மனச்சடங்கில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாலி கிடையாது, குங்குமத்தீட்டு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நடைபெறும் இந்த எந்த விதமான சடங்கும் அன்றைக்கு இடம்பெறவில்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த திருமணத்தில் வரதட்சணை கிடையாது. மேலும் பெண் பருவ மலர்ச்சியும் அகமலர்ச்சியும் பெற்ற பிறகுதான் அவளுக்கு திருமணம் நடக்கிறது. பால்ய விவாகம் கிடையவே கிடையாது, வேதங்களில் கிடையவே கிடையாது. அடுத்ததாக பெண்களுக்கும் உபநயனம் செய்யப்படுகிறது, பெண்களுக்கும் கல்வி அறிவு அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு இல்லமும் கல்வி கூடமாக திகழ்கிறது. போர்க்கலையில் பெண்கள் சிறந்து விளங்குகிறார்கள். இதெல்லாம் வேதகால பாடல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ருக்வேத சான்றுகள் இதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஆதிக்குடியினர் சீரான பெண்கள் படையே வைத்திருந்தனர் என்றும், இதுதான் தாயான் சமூகம் கோலோச்சிய ஒரு காலமாக இருக்கலாம் என்றும் நிச்சயமாக ஊகிக்க முடியும் என்று இந்த எழுத்தாளர் பதிவு செய்கிறார். இந்த தாயான் சமூகம் எப்பொழுது ஆண்நாயக சமூகமாக மாறுகிறது, டிரான்சிஷன், அதை பற்றியும் குறிப்பிடுகிறார். விருத்தாசுரரின் அன்னை தனு இந்திரனுடன் வீர போர் புரிகிறார். அதாவது மகனை காக்க தாய் போர் புரிகிறார். தாயை காக்க மகன் அல்ல, மகனை காக்க தாய் வீர போர் புரிகிறார். யாருடன்? இந்திரனுடன் போர் புரிகிறார். அப்பொழுது இந்திரன் வஜ்ராயுதத்தை உபயோகப்படுத்தி அந்த தாயை கொன்று விடுகிறான். இதுதான் முதலாக தாயாண்மை சமூகம் தந்தை நாயக சமூகத்தால் வீழ்த்தப்படுகின்ற சம்பவம். இதுதான் ஒரு டிரான்சிஷனா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த தாயான் சமூக காலத்திலே மணமகள் முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த தாயான் சமூக காலத்திலே மணமகள் மணமகன் வீட்டுக்கு செல்ல மாட்டாள். சொத்துரிமை அவளுக்கு இருந்தது. பிள்ளைகள் அந்த தாயார் பெயரால் அறியப்படுவர். இதுதான் தாயான் சமூகம். ஆனா தந்தை நாயகத்தின் முதல் ஆதிக்கம் எப்படி வருதுன்னா, பெண்ணை அவள் பிறந்த வீட்டில் இருந்து பெயர்த்தெடுத்து புகுந்த வீட்டுக்கு அவளை அனுப்புதல். இன்னொன்னு சொல்ல போனா, கணவன் வீட்டுக்கு செல்வது, விடை கொடுத்து வாழ்த்தல், புதிய இல்லத்தில் அவளை உரியவளாக்கும் மந்திரங்கள், இவைதான் இன்றைய திருமண சடங்குகள். இன்னைக்கு திருமண சடங்குகள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்திலிருந்து அவளை பெயர்த்து புகுந்த வீட்டுக்கு அழைத்து சென்றது, அதற்குண்டான மந்திரங்கள் தான் இன்றைக்கு திருமண சடங்குகள் என்று இவர் குறிப்பிடுகின்றார். ருக்வேதத்தில் 10ஆம் மண்டலத்தில் 10:2-7 உள்ள பாடலில் இறந்தவனின் மனைவியிடம், உன் பதிக்கு உயிரில்லை, இவனோடு நீ இருந்த நாட்கள் முடிவடைந்து விட்டது, நீ வேறு ஒரு பதியை தேடிக்கொள்ளலாம் என்று உணர்த்தும் குறிப்புடன் ஒரு பாடல் இருக்கிறது. 10:2-7. சதி வழக்கம் இல்லை, உடன் வழக்கட்டை ஏறும் வழக்கம் இல்லை என்பதை தெளிவாக இந்த பாடல் குறிப்பிடுகிறது. ஆனால் பிற்காலத்திலே ஆண்நாயக காவலர்கள் இதை எப்படி சதி அல்லது உடன்கட்டை ஏறுதலை கொண்டு வந்தார்கள் என்பதை இங்கே இவர் எழுத்தாளர் கூறுகின்றார். இமா நாரீர வதவா சுபத்னி ராஞ்சனேன சர்திஷா சம்விசந்துஹ அனட்சவோ அனமீவா சுரத்னா ஆரோஹந்து ஜனயோ யோனி மக்ரே.
இதுதான் அந்த வேத பாடல். இதுல கடைசியா முடியுது இல்ல இந்த யோனி மக்ரே, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த யோனின்னா யோனிக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த சமஸ்கிருதமானாலும் சரி மற்ற இதுங்களாம் சரி, யோனினா பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஈமச்சடங்கு நடக்கும் இடத்திலிருந்து துயரமோ கவலையோ இல்லாதவளாக முன்பே வீடு நோக்கி அவளை அங்கு சூழ்ந்திருக்கும் பெண்கள் அழைத்து செல்லட்டும். அதுதான் சொல்றான். யோனி மக்ரேன்னா முன்பே வீடு நோக்கி அழைத்து போயிடு, முடிஞ்சு போயிடுச்சு ஈமச்சடங்கு, துயரங்கள் முடியும் முன்பே அவளை கூட்டு போயிடு வீட்டுக்கு, முன்பே வீடு நோக்கி. அதான் யோனி மக்ரே. ஆனா இந்த பாடல்ல இருக்கிற யோனி மக்ரே என்ன பண்ணாங்கன்னா, யோனி வக்ரே சாரி யோனி மக்னே, யோனி மக்ரேய யோனி மக்னேயா திருத்திட்டாங்க. அந்த யோனி மக்னேனா என்னன்னா சிதைக்கு அழித்து போங்க. சோ யோனி மக்ரே யோனி மக்னே ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு இன்னொன்னு இருக்கு, அக்ரேன்னா அக்னி தேவன், அதனால அக்னிக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்ற ஒரு இன்டர்பிரேஷனும் சான்ஸ்கிரிட்ல இருக்கு. எனவேதான் இது 100 ஆண்டுகளாக பெண்களை சிறையில் ஏற்றி வந்தார்கள். உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது. இதை பார்த்து வெள்ளக்காரனுக்கே பொறுக்கல, இவ்வளவு கொடுமை பண்ணா வெள்ளக்காரன். அதுலயே பென்டிங் பிரபுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஒரு கவர்னர் ஜெனரல். இந்த டவுட்டன்ல பாத்தீங்கன்னா பென்டிங் ஸ்கூல் கூட இருக்கு, பாத்திருப்பீங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கொடுமையை பார்க்காம சதியை ஒழிக்கிற சட்டம் கொண்டு வந்தார். உடன்கட்டை ஏறுதல நிறுத்தணும் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். சட்டம் கொண்டு வந்த உடனே நம்முடைய ஒரு சனாதன கூட்டமே அதை எதிர்த்து வேத ஆதாரம் காட்டி பெண்களை சிதையில் எரிப்பது தர்ம நியாயம் என்று அவர்களோட வாதாடி நியாயம் கற்பித்தது. இதுல என்னன்னாக்கா, இந்த வேதத்தை பத்தி முடிக்கும் பொழுது ரொம்ப அருமையா முடிக்கிறாங்க. இந்த ருஷி முனிவர்கள் தவ வலிமையும் ஆன்மீக ஏற்றமும் பெற்றதன் நோக்கம் ஒப்பற்ற மனிதநேயம் பேணும் சமதர்ம சமுதாயத்திற்குத்தான் என்ற கருத்து சம்மனர் என்ற ருஷி யாத்த சம்மன சூக்தம் என்றதுல மட்டும்தான் இருக்குது அப்படின்றாங்க. அது என்னன்னா, சுருக்கமா தமிழ்ல சொன்னா, ஒன்றாய் சேருங்கள், கூட்டாய் இயங்குவீர், கலந்துரையாடுவீர், உங்கள் நோக்கமும் வேண்டுதல்களும் ஒன்றாய் இருக்கட்டும், உண்ணும் உணவும் பருகு நீரும் ஒன்றாக இருக்கட்டும், உங்கள் சிந்தனைகள் லட்சியங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கட்டும். இது ருக்வேதத்துல 10, 12, 40 பாடல். இது என்னன்னா, இந்த சமத்துவ வாழ்வை விட்டுவிட்டு இந்த மந்திரம் வெறும் பொருளற்ற மந்திரமாகவே ஆனதுதான் ஒரு பெரிய முரண்பாடு என்று இந்த கட்டுரையை நூலாசிரியர் முடிக்கிறார். இதற்காக அவர் பயன்பட்ட நூல்கள் ரிக்வேதா சம்ஹிதா, விமன் இன் வேதிக் ஏஜ், விமன் இன் ரிக்வேதா, த பொசிஷன் ஆஃப் விமன் இன் ஹிந்து சிவிலைசேஷன், ஹூ ஆர் த சூத்ராஸ், மானவ சமாஜ், இஸ் வேதா டிவைன் ரெவலேஷன். இத்தனை நூல்களை ஆய்வு செய்து இந்த அருமையான கட்டுரையை அவர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்தது கற்பு கருத்து. இதுவும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆழமான ஒரு விஷயம். கற்பு அப்படின்ற ஒரு சொல்லுக்கு சங்கல்பம், தியானம், சரண்புகழ், ஆணை, வேலைப்பாடு, முல்லை, இது மாதிரி ஏராளமான பொருள்கள் இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு கற்புனா என்ன பொருள்? கள்ளானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று தன்னை கணவனுக்கே உரித்தாக்கும் ஒழுக்கத்திலிருந்து சிறிதும் வழுவாமல் மனைவியானவள் கடைபிடிக்க வேண்டியது ஒரு பண்புதான் கற்பு என்று எல்லோருக்கும் உணர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒழுக்க நெறி மகளிருக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு கற்பே கிடையாது. எங்கேயாவது ஆண்களுக்கு கற்பை பத்தி பேசியிருக்காருன்னா கிடையவே கிடையாது, ஆண்களுக்கு கற்பே கிடையாது. இந்த நெறி தனக்கு மட்டும் ஏன் இத்தனை கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன என்று ஏன் பெண் சிந்தனை செய்யலன்னா, இந்த பெண் இந்த சிந்தனை செய்ய கூட இயலாதபடி இந்த புனைவு நெறி போதனை அவளை பிணைத்திருக்கிறது அப்படின்னு இந்த புனைவு நெறி போதனைகளை பத்திலாம் ரொம்ப ஆழமா சொல்றாரு. பெண் மன உறுதி இல்லாதவள், அவள் உணர்ச்சி வசப்படக்கூடியவள். இதெல்லாம் ஒரு சாதாரண வாக்கியமா பார்க்க கூடாது, இதெல்லாம் ஒரு பாலியல் ரீதியான ஒரு வாக்கியங்கள். இதெல்லாம் பூடகமா பாலியல் ரீதியான வாக்குகள். இன்னும் சொல்ல போனா பெண் புத்தி பின் புத்தி அப்படிலாம் கூட பழமொழி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெண் மாற்றானை சேர்ந்து வழிமாறி போகலாம், இதற்கான வாய்ப்புகள் பெண்ணுக்கு அதிகம். அதனால அவளை பிடித்து வைக்க கற்பு என்ற ஒரு ஒழுக்க நெறிய திணி. இதுதான் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. மனித சமுதாயம் பாத்தீங்கன்னா, விலங்கு நிலையில காடுகள்ல வேட்டையாடி பச்சை ஊனை புசித்த நாட்கள்ல குடும்பம்னு ஒண்ணு இல்லவே இல்லை.
அன்னைக்கு தாய் தான் குழு தலைவரா இருந்தா, குடும்ப தலைவியா இல்ல, குழு தலைவியா இருந்தா. அந்த மனித சமுதாய குழுக்கு தாய் தான் தலைவி. ஆனா இந்த சமுதாய உற்பத்தியின் உயிர்நாடியாகவும் அவர் இருந்தா. ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த அன்றாடம் வேட்டையாடி உயிர் வாழும் விலங்குகளை அதை உயிருடன் பிடித்து பழக்கி உணவுக்கு அதை தேவைப்பட்ட போது மட்டும் பயன்படுத்திக் கொள்ள அந்த அடுத்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, மனித சமுதாயம் ஆண் தலைமைக்கு மாற்றம் கண்டது. இந்த கட்டத்தில் தான் திருமணம்னே ஒண்ணு வருது. இந்த திருமணம் எப்படி நடக்குதுன்னா, குழு திருமணங்களாக நடக்கிறது. ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவில் ஒருத்தருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. வாரிசுகள் அப்பொழுதுதான் ஆண் வழியாக உரிமை பெறும் வழக்கமும் நிலை பெறுகிறது என்று சொல்கிறார். அடுத்தது இந்தியாவில் ஆரியர் சமுதாயம் இருக்கிறது இல்லையா, இது ருக்வேத பாடல்கள் எடுத்து சொல்றாங்க. இந்த ஆரியர்கள் வந்த பிறகுதான் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆதிக்குடிகளான தாய் வழி சமூகத்தோடு மோதிக்கொள்கிறார். ஆரியர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆதி பூர்வ குடிகளுக்கும் இந்த தாய் வழி சமூகமா இருக்குது, ரெண்டு பேத்துக்கும் மோதல் நடக்குது. அப்பதான் இந்த கலப்பின சமுதாயமே வருது. இந்த ஆரியர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்குடிகளோடு மோதுவதால் தான் தாய் சமூகம் வீழ்த்தப்படுகிறது. அப்பொழுதுதான் தந்தை நாயக சமூகம் மேலோங்குகிறது. இதெல்லாம் ஆரியர்களுடைய தாக்கம். மகாபாரத இதிகாசம் காட்டுற குருசேத்திர போரே தாயான் சமூகத்தினருக்கும் தந்தை வழி சமூகத்தினராக அந்த ஆரியருக்கும் இடையேயான போர் என்பதை இவர் கூறுகிறார். அதே மாதிரி ராமாயணத்தை பத்தியும் சொல்றாங்க. இதுலயும் தந்தை வழி சமுதாயம் எப்படி பெண் உரிமையில ஒரு மிக முக்கியமான ஒரு பிணிப்பை இருக்குகிறது என்பதை பற்றியெல்லாம் பதிவு செய்கிறார். இது நிலத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறார் ஜனக மகராஜன். அப்பொழுது பூமியிலிருந்து கிடைத்தவள் சீதை என்று கூறப்படுகிறது. இந்த நில உடைமை சமுதாயம் தந்தை வழி வாரிசு உரிமைகளை நிலைப்படுத்திக் கொள்ள மகளிரை கற்பு என்னும் நெறி கொண்டு பிணிக்க முற்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா ராமன் ஒரு மனைவி நெறியை கொண்டிருப்பது போற்றப்படுகிறது. ஆனா சீதையோட தியாகம் போற்றப்படுகிறதுன்னா ராமாயணத்தில் போற்றப்படல. இது என்ன கொடுமை? இதுல இன்னும் பாத்தீங்கன்னா சீதையை எரிபுக செய்ய சொல்றா ராமன். நீ அங்க ராவணன் இருந்திருக்கிற. இன்னும் சொல்ல போனா ராவணனின் கை கூட அவள் மீது படவில்லை. ஆனாலும் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொல்கின்றான், எரிபுக செய்கின்றான். இதோட நிக்கல. அவ நிறைமாத சூலியாக இருக்கின்ற பொழுது அவளை கானகம் செய்ய சொல்கின்றான். கானகத்துலதான் அவ போறா, நிறைமாத சூலியா அங்கதான் பெற்றெடுக்கிறாள். அதுக்கு பல நியாயங்களை ராமன் கற்பிக்கின்றான். இன்றைக்கும் அதை பற்றி பேசுவர்கள் பல நியாயங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அது என்னவனா நியாயம் யார் வேணா கற்பிக்கட்டும். ஆனா சீதை எரிபுக செய்தது உண்மைதானே? சீதை நிறைமாத சூலியா கானகத்துக்கு போனது உண்மைதானே? இது யாரோட பேச்சை கேட்டு ராமன் செய்தான்றது பதிவு இருக்கிறது உண்மைதானே? ஆனா ராமன் ஒரு தாரமானவனா போற்றப்படுற அளவுக்கு சீதையோட தியாகம் ஏன் போற்றப்படல? இது ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக நாம் பார்க்க வேண்டும். இந்த ருக்வேத காலத்தில் எப்படி மகளிர் உரிமைகள் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டது, இந்த தர்ம சாஸ்திரங்கள் சூத்திரங்கள்லாம் எப்படி பறிக்கப்பட்டது, பெண் கல்வி உரிமை பறிக்கப்பட்டது, உபநிடதங்கள் தர்ம சூத்திரங்கள்லாம் என்ன மாதிரி அதை பண்ணிருக்காங்கன்றதை பத்தி எல்லாம் பதிவு செய்யறாங்க. மனுநீதியை பத்தி குறிப்பிடும் போது முதல்ல மனுநீதியே பெண்ணுக்கு மறுமணம் செய்யக்கூடிய உரிமையை அளிக்கிறது. மனுநீதி முதல்ல கொடுக்குது. கணவன் இறந்த பிறகு அதே கோத்திரக்காரர்களுடன் கூடி குழந்தைகளை பெற உரிமை அளிக்கிறது. ஆனா அந்த மனுநீதியில முதல்ல கைம்பெண் கொடுமை கிடையாது, சதி கிடையாது. ஆனா அதே மனுவின் பெயரால் பிற்காலங்களில் இந்த உரிமைகளை பறிக்கப்படும் கற்பு நெறி, கற்பு தத்துவம் புகுகிறது. அப்பதான் பெண்ணோட எல்லா உணர்ச்சிகளையும் தடை செய்கின்ற வண்ணம் அப்பொழுது அவர்களுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகின்றது. இந்த ஆரிய சமுதாயம் தான் இந்த கற்பு நெறிகளை வலியுறுத்துது. அதற்கு பிறகு தோன்றிய புராண புனைவுகளில் இந்த கற்பு நெறி ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்கின்றார். புராணம்னாலே பழமைன்னு பேரு. எனவே பண்டைய காலத்தில் நடந்தது அப்படின்னு சொன்னா மக்களும் அதை நம்புவார்கள் என்கின்ற வகையில் அதுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறதுனால பண்டைய காலத்தில் புராணங்கள் என்று சொல்லி மக்களின் மனதிலே இந்த கற்பு பண்பை ஆழமாக விதைத்திருக்கிறார்கள். இந்த வேதத்திலும் இதிகாசத்திலும் காணப்படும் மகளிரை நாயகியாக்கியும் கற்பு கடைசி கதைகளை புராணங்கள் பெண்களுக்கு நிறைய எடுத்துரைக்கின்றன. ஆதிராமாயண அகலிகை கல்லாக போகவில்லை, ஆனா புராணமே அவளை கல்லாக்குகிறது. அதன் பின்
அகலிகை கதை எவ்வளவு வடிவங்களில் கற்பை உணர்த்துகிறது. திருமணத்தில் பாத்தீங்கன்னா கல்லில் மணமக்கள் ஏறி, அது ஒரு சடங்கு. இந்த கல் எப்படி மண்ணின் மீது உறுதியாக இருக்கிறதோ அதே போல இக்கல்லின் மீது உறுதியாக பிணைப்புண்டு நெடுங்காலம் வாழ்வோம் என்பதுதான் அந்த சடங்கு. ஆனா பிற்காலத்தில் எப்படி மாற்றப்படுதுன்னா, பெண்ணை மட்டும் அதுல ஏத்துறாங்க. அம்மி மிதிக்கிறது, அருந்ததி பாக்குறதுன்றாங்க. அந்த பெண்ணை ஏத்தி சொல்லக்கூடிய மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ கற்பிலிருந்து வழுவினால் கல்லாவாய். அப்படியே மாத்துறாங்க. நீ கற்பிலிருந்து வழுவினால் கல்லாவாய், ஆனா நீ கற்பு நெறியோடு வாழ்ந்தால் அருந்ததி போல் விண்ணில் நட்சத்திரமாவாய் என்றும் அறிவுறுத்துகின்றன. ஓகே, ஆனா ஆணுக்கு இதுதான் கேள்வி. பெண்ணுக்கு போதிக்கப்படுகின்ற அந்த கற்பு நெறி, அந்த திருமண சடங்கின் போது சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் ஆணுக்கு ஏன் சொல்லப்படும்? அப்போ பல தாரங்களை வச்சுக்கலாமா? அவனுக்கு கற்பு கிடையாதா? ஒழுக்கம் கிடையாதா? இதுதான் இவங்க எழுப்புற கேள்வி. இது தமிழ் படங்கள், பத்திரிகை கதைகள், தொலைக்காட்சி தொடர்கள் இதெல்லாம் கற்பு தாலி என்ற சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி பெண்ணை மட்டும் தாலி கற்பு உயிரை காட்டிலும் அரிதானவை என்கிற விஷயத்தை விடாம அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் இவர்கள் சொல்கின்றார். நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்றேன். அண்மையிலே என்னுடைய நண்பர் ஒரு பெண் திருமணம் செய்யும் பொழுது, ரொம்ப முற்போக்கு சிந்தனை உடைய ஒரு பெண். அவர்கிட்ட நான் கேட்டேன், திருமணம் நடக்கும் பொழுது நீங்க தாலி பத்தி நிறைய பேசிருக்கீங்க, நீங்க கல்யாணம் கட்டிக்க போறீங்க, நீங்க தாலி கட்டுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்கள. அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்களது காதல் திருமணம், என்னுடைய காதலன்ட்ட நான் சொன்னேன் நான் தாலி கட்டிக்க மாட்டேன், அது பெண் அடிமைக்கான ஒரு இது, அந்த மாதிரி ஒரு வழக்கமே கிடையாது, அது பிற்காலத்தில் புகுத்தப்பட்டது, அதையெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னு நான் சொன்னேன். ஆனா அவ வேற ஒண்ணு சொன்னா, அதுக்கு என்னன்னா அவங்க குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா நான் என்ன சொன்னேன்னா, அவன் மெட்டி போட்டுக்கிட்டோம். பெண்களுக்கு தாலின்னா என்ன, இன்னொருத்தங்கிட்ட போகக்கூடாது, கற்பு நெறி பேசுறோம் இல்லையா, இதுக்காக தாலின்னு ஒண்ணு வச்சாங்க. அப்ப ஆணுக்கு என்னன்னா மெட்டி அணிய வேண்டும். சோ அவன் மெட்டி அணிவான், இதுதான் எங்களுக்குள்ள உடன்பாடு அப்படின்னு சொன்னா. அந்த கல்யாணத்தில் அதே மாதிரியும் நடந்தது, நான் பார்த்தேன், கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஆனா இது உண்மையாக இருக்கின்ற பட்சத்துல இந்த மெட்டியை கூட இன்னைக்கு ஆண் அணியறது இல்லை, அதையும் பெண்ணுக்கே அணிய விட்டான். அப்ப பெண்ணு மெட்டி அணிஞ்சா கல்யாணமானவ, இல்லன்னா கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மெட்டியும் ஆண் அணியறது இல்லை. அப்போ தாலியும் பெண்ணுக்கு ஆயிடுச்சு, மெட்டியும் பெண்ணுக்கு ஆயிடுச்சு. ஆகவே இதை பற்றி தான் ரொம்ப அதே மாதிரி இந்த பெண் எவ்வளவுதான் கல்வி கற்றாலும், எவ்வளவுதான் உயர் பதவி இருந்தாலும், எப்படி இந்த கணவன் ஆதிக்கம் செலுத்துவதற்கு இந்த கற்பு நெறி பயன்படுகிறது அப்படி என்பதை பற்றி எல்லாம் பதிவு செய்கிறார்கள். அதே மாதிரி இந்த விபச்சார தடை சட்டம் பத்தி சொல்றாங்க. இது எப்படி பெண்களை மட்டுமே கேவலைப்படுத்துகிறது அப்படின்னு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சட்டத்துல ஒரு விபச்சார விடுதியில போயிட்டு காவலர்கள் உள்ள போறாங்க, பெண்களை தான் கைது பண்றாங்க. சேதாப்பேட்டை கோர்ட்ல இருந்து பெனால்டி கட்டிட்டு அடுத்த நாளே அவங்க திரும்பி அந்த தொழில வந்துருவாங்க, வேற தொழில் உங்களுக்கு கிடையாது. ஆனா ஆண்களுக்கு எதுவுமே கிடையாது. டிவி கேமரால பிடிக்கிறாங்க, பிடிக்கும் போது அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் மூடிக்கிட்டே போறாங்க. ஆனா ஆண்கள், என்னைக்காவது அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்கள் அந்த தொலைக்காட்சி கேமரால வந்திருக்காங்களா? அவங்களுக்கு அப்ப எதுவுமே கிடையாது ஆண்களுக்கு. இதெல்லாம் ஒரு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி சமுதாயத்தில். எப்படி இந்த விபச்சாரம் கூட ஒரு பெண், அவள் ஒரு தொழில் ரீதியாக தள்ளப்படுகிறாள். ஆனா அந்த விபச்சார தடை சட்டமும் எப்படி அவளுக்கு எதிராகவே இருக்கின்றது. சட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு எதிராக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கற்பழிப்பு, இதற்கான சட்டம் கூட அந்த கற்பழிப்பு, தன் உடலில் ஏற்பட்ட காயங்கள், இவற்றையெல்லாம் சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தில் நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் அவள் உடன்பட்டிருக்கிறாள் என்று அர்த்தம் என்று சட்டம் சொல்கிறது. எப்படி அப்ப அந்த கற்பழிச்ச ஆணுக்கு என்ன? இன்னும் சொல்ல போனா அண்மையில ஒரு சம்பவம் நடந்தது, திரைப்படங்களை கூட பார்க்கலாம். கற்பழிச்சாக்க அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். இது சகலகலா வல்லவன் ஒரு படம் கூட வந்தது, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கமல்ஹாசன் படம். அதோட தீமே இதுதான். அது மாதிரி பாத்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையிலே அப்படிதான். ஒரு கற்பழிப்பு பஞ்சாயத்துல வந்தது. அந்த பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா, அந்த நான் சாதியை குறிப்பிட விரும்பல, அந்த பெண் என்ன சாதியோ அதே சாதி தான் கற்பழிச்சவனும். அப்ப பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற முடிவு, பஞ்சாயத்தோட முடிவு. இது என்ன ஒரு முடிவு இது? அப்ப ஒரே சாதி இருந்தா கற்பழிப்பு நியாயமா? அப்ப ஆணுக்கு எந்த தண்டனையும் கிடையாதா? கற்பழித்த ஆணுக்கு எந்த தண்டனையும் கிடையாதா?
அதனால இந்த கற்பு என்பது மகளிருக்கு மட்டுமே அறிவுறுத்தப்படும் ஒரு புனைவை தவிர இது உண்மையிலே ஒரு விழிப்புணர்வாக இருக்க முடியாது என்று ஒரு பெண், ஒரு ஆசிரியர், ஒரு உரையாளர்ல ஒருத்தர் பேசும்பொழுது ஒரு பெண் சொல்றாங்க, வள்ளுவரே கற்பு நெறியை பத்தி சொல்லியிருக்காங்க, அப்ப நீங்க எப்படி அதை எதிர்த்து பேசலாம் அப்படின்னு அவங்க கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்றாரு, இன்னொரு மிக முக்கியமான காரணம் இதை நம்ம ஆழமா பார்க்கணும். இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை ரொம்ப அதிகமா இருக்கு, பாலியல் வன்முறை. இந்த நாட்கள்ல குற்றமற்ற மகளிரை குலைப்பதற்கும் தண்டிப்பதற்கும் இந்த கற்பழிப்பு என்பது, பாலியல் வன்புரிவு என்பது ஒரு கருவியாகவே பயன்படுத்தப்படுகிறது. எந்த கலவரங்கள் நடந்தாலும் அதில் பெண்கள் எப்படி பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்றால் அவர்கள் பாலியல் வன்முறையின் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். சோ அவங்களுடைய நிலை என்ன, இதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கணும். இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் போது பாத்தீங்கன்னா அந்த கலவரம் தான் உலகத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய கலவரமாக இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை எந்த சமூகம்லாம் நம்ம போக வேண்டாம், அதுக்குள்ள நம்ம தேவையில்லாத போக வேண்டாம், பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆண் அந்த கலவரத்தின் போது இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்ய வருகிறார். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள அவள் ஓடுகிறாள், ஒரு கிணற்றை தேடுகிறாள். அந்த கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அந்த கிணத்துல பூரா பெண் சடலங்களாக இருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதனால கலவரங்கள், இப்பொழுது கூட அண்மையில் நடந்த டெல்லி கலவரங்களை பார்த்திருப்பீர்கள், எந்த கலவரங்களை, குஜராத் கலவரங்களை பார்த்திருப்பீர்கள், எப்படி பெண்கள் பாலியல் வன்புணர்வு. அதனால இந்த கற்பு நெறி என்பதை நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும். இந்த கற்பு கொள்கை என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியாக அறிவுறுத்தப்படும் என்பதுதான் ஒரு ஒழுக்கமாக இருக்கும் என்று இவர் பதிவு செய்கின்றார். கற்பு நெறி என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அக்தை பொதுவில் வைப்போம் என்று பாரதி சொன்னதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த கட்டுரை முடிக்கிறார். நான் 2 கட்டுரை தான் படிச்சிருக்கேன், 24 கட்டுரை இருக்கு, என்னால எவ்வளவு பண்ண முடியும் தெரியல. அதே மாதிரி மகாபாரதத்தை பத்தி இவங்க சொல்லும் பொழுது அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆணோட ஆன்மீக ஏற்றத்தை தடுத்து நிறுத்தி அவனை வலிமையற்றவனாக ஆக்கக்கூடியவள் பெண் என்றெல்லாம் இன்றைக்கு இதிகாசங்களிலே சொல்லப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனா இந்த சபரிமலை விவகாரத்தில் கூட இததான் சொல்றாங்க, ஒரு ஆணை பலவீனப்படுத்தி விடுவாள் ஒரு பெண் அப்படின்னா. இது பாத்தீங்கன்னாக்கா ஆற்றல் மிகுந்த இந்திரன் அவர்களை தமக்கு அடங்கியவர்களாக செய்வது நியாயமாகவே கருதப்படுகிறது. மகாபாரதத்தில் விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைப்பதற்காக இந்திரன் மேனகையை அனுப்புகிறார். அப்பொழுது என்னன்னா விஸ்வாமித்திரர் வீழ்கிறார். இதன் விளைவாக ஒரு அழகான பெண் குழந்தை, இந்த மேனகை என்ன பண்றாங்கன்னா இந்த பெண் குழந்தை எடுத்துக்கிட்டு இந்திரன்ட்ட போல விஸ்வாமித்திரட்ட நியாயம் கேட்கிறாங்க. அப்போ அந்த விஸ்வாமித்திரர் அதை ஏத்துக்கிட்டாரன்னா இல்ல, உடனே அந்த குழந்தை என்ன ஆகுது, அது அபலை ஆகுது. அதுதான் சகுந்தலை. அந்த சகுந்தலையோட வரலாறும் ரொம்ப ஒரு மோசமான வரலாறு தான். அந்த சகுந்தலை பட்சிகள்லாம், சகுந்த பட்சிகள்லாம் எடுத்து வளர்க்குது. அந்த பட்சிகள் வளர்த்து அவங்க கண்வர் அவங்க ஆசிரமத்தில் வச்சு வளர்ப்பு தந்தையா இருந்து வளர்க்கிறார். அவர் வெளில போயிடுறார், தீர்த்த யாத்திரைக்கு போயிடுறாரு. அப்போது துஷ்யந்தன் அங்க வேட்டையாட வருவான். சகுந்தலையை பார்த்து அப்படியே மயங்கி காதல் கொள்கிறான். அவரிடம் காதல் வார்த்தை பேசுகிறான். விருந்தினராக வருகிறான். விருந்தினராக ஒருவரை இவர் உபசரிக்கிறாள். பிறகு அவருடைய காதல் வார்த்தைகளை கேட்டு இவளும் தந்தை இல்லை என்றாலும் ஒப்புக்கொள்கின்றாள். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறனால ஒப்புக்கொள்கிறாள். அப்போது திருமணம் போது ஒரு நிபந்தனை போடுறான், நமக்கு பிறக்கின்ற குழந்தை உன்னுடைய ராஜகுமாரனாக வேண்டும், உனக்கு பிறகு அரசேற்க வேண்டும் என்று அவள் நிபந்தனை போடுகிறாள். அதற்கு அவன் ஒத்துக்கொள்கின்றான். இருவரும் கூடுகிறார்கள். குழந்தை பிறக்கிறது. அதற்கு பிறகு கண்வர் வருகிறார். அவர் இவரை அனுப்புகிறார், அந்த சபைக்கு அனுப்புகிறார், ரத்னாபுரத்து அவைக்கு அனுப்புகிறார். அங்கே செல்கின்ற பொழுது துஷ்யந்தன் எனக்கு தெரியவே தெரியாத உன்னை பார்த்ததே இல்லை என்று மறுத்து விடுகின்றார். அப்பொழுது இவள் அப்போ சோர்வடையவில்லை. இவள் நீதி கேட்டு போராடுகிறாள். இது நமக்கு பிறந்த குழந்தை தானே அப்படி எல்லாம் போராடுகிறாள். அப்பொழுது ஒரு அசரீரி வருகிறது. அந்த அசரீரி சொன்னவுடன் துஷ்யந்தன் அவளை ஏற்கின்றான். ஆனாலும் அப்பொழுது துஷ்யந்தன் ஒரு சமாதானம் சொல்கின்றான். அதற்கு முன்னால் அவன் என்ன சொல்கிறான் சொன்னால், பெண்கள் வேடதாரிகள், பாசாங்குக்காரிகள், உன் மொழியை நான் எப்படி நம்பட்டும், முன்பின் தெரியாத இந்த குழந்தை என்னுடையதாக எப்படி ஏற்கட்டும் என்றெல்லாம் சொல்கின்றான். இந்த அசரீரி கேட்டவுடனே, நம் திருமணம் யாரும் அறியாமல் நடந்துவிட்டது, நான் உடனே உன்னை ஏற்றிருந்தால் என் மீது பிறருக்கு சந்தேகமும் அபவாதமும் ஏற்படும். ராமன் சொல்ற அதே லைன்ல தான் இவரும் சொல்றாரு. இதற்காகவே நடித்தேன், நிச்சயமாக அரசுரிமைக்குரிய என் மகன் இவனே, நீ என்னை இகழ்ந்தாலும் உன்னை மன்னிக்கிறேன் என்று முடிக்கிறான். எனவே இந்த வரலாறு காளிதாசன் போதையில் வேறு மாதிரி இருக்குது.
இது கடைசியில அந்த குழந்தையை அவன் ஏத்துக்கவே இல்லை. காளிதாசன் புனைவில் அந்த அசரீரியும் வரல, அந்த குழந்தை அபலையாகவே விடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த குந்தியை பத்தியும் சொல்றாங்க. குந்தி பாண்டுவுடன் இல்லறம் நடத்தி மக்களை பெற முடியாது. எனவே அவள் பிற ஆடவர் மூலமே சந்ததி பெற இயலும். மனம் புரிந்த பின் வேறு ஆடவர் தொடர்பு என்பது நாகரிக சமுதாய காலத்திற்கு தகாததாக கருதப்படும். எனவே நாயகிக்கும் இந்த வகையில் மாசு கற்பிக்கலாகாது. அதனால என்ன செய்யறாங்கன்னா, அவள் பாவம் செய்யக்கூடிய சாதாரண மனிதர்களால் கருவுறாமல் பேராற்றல் மிகுந்த தேவர்களாகிய இந்திரன், வருணன், யமன் ஆகிய தேவர்களால் அவர்களுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து கருவுற்றாள் என்று சொல்லப்படுகிறது. இப்படித்தான் பாண்டு புத்திரர்கள் பிறக்கிறார்கள், பாண்டவர்கள் பிறக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அவருடைய கருப்பை செயல்பாட்டில் உரிமை இருக்கலாகாது என்கின்ற அடியையும் முதலா இது கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருவர் ஒருவர் கன்னி நிலையிலேயே கருவுறச் செய்ததை சூரிய மந்திரத்தை உச்சரித்து வரவழைத்தாள் என்றும், அந்த கருவை அவள் கருத்தரித்த பின் பிறகு கன்னியாகவே நிற்க செய்தாள் என்றும் கூறப்படுகிறது. அதுதான் கர்ணன். தன் வயிற்றில் இடம் பிடித்த குழந்தையின் உரிமை தன் உடல் ஒருவனுக்கு சொந்தமாகாத போது தாய்க்கே மறுக்கப்படும் கொடுமையை நாம் இங்கே காண்கிறோம். அந்த குழந்தையும் அனாதையாக விடப்படுகிறது. மகாபாரத பெண்கள் சத்தியவதியிலிருந்து அம்பை, அம்பாலிகா, அம்பிகா, குந்தி, காந்தாரி, திரௌபதி வரையிலும் ஒவ்வொருவரும் அந்தந்த கலாநிதிகளின் நிர்பந்தங்களை அவர்கள் அந்த கொடுமைகளை சந்தித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அந்த திரௌபதியை பத்தி கூட சொல்றாங்க. இவருக்கு நாயகியாக்கப்பட்டது குந்தி எப்படி பல ஆடவர்களுக்கு இது பண்ண நியதியாக்கப்படுகிறதோ அதே தன்னுடைய மருமகளுக்கும் நியதியாக்குகிறார் குந்தி. அப்போது அதற்கும் அப்பால் அவள் சூதாட்டத்தில் பணைய பொருளாகிறார். தர்மரே தன்னை இழந்து விடுகிறார். அதற்கு பிறகு அவளை பணைய பொருளாகக்கூடிய உரிமை அவளுக்கு எங்கே இருக்கிறது? இதெல்லாம் திரௌபதி துகிலிருவை பார்க்கிறார்கள். 5 கணவன்மார்களும் நேரடியாக பார்க்கின்ற ஒரு அவலம். இதெல்லாம் திரௌபதி எத்தனை கொடுமையை சந்தித்திருக்கிறார் சீதையை போல என்றெல்லாம் பதிவு செய்கின்றார்கள். இதே போல பல விஷயங்களை அவர் பதிவு செய்கின்றார். இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர், கபிலர், ஔவை இவர்களெல்லாம் கூட இவர்களுடைய பிறப்பெல்லாம் கூட இப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்று பல விஷயங்களை அவர் சொல்கின்றார். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது எங்களுடைய மனம் புண்படுகிறது, எங்களுடைய மதத்தை நீங்கள் புண்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் இவருக்கு எதிர்ப்பு குரல் வருகிறது. இவர் சொல்லுகின்றார், இது ஏதோ இந்து சமயத்தில் மட்டும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. எல்லா மதங்களுமே பெண்களை இப்படித்தான் அடிமைத்தப்பட்டு வருகின்றன, பெண்களை இப்படித்தான் நடத்தி வருகின்றன என்பதை இவர் பதிவு செய்கிறார். அது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இதெல்லாம் நான் இருக்கிறது தானே சொல்றேன், நானா எதுவும் புதுசா சொல்லல, இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு இந்த ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் புனைவு கதைகள்ல இருக்கிற விஷயம், இதுல பெண்கள் கொடுமையிட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன், அது இல்லை என்று மறுக்க முடியுமா? அதையே நீங்க எதிர்க்க மாட்டேன்றீங்க. அதே மாதிரி காந்தி மேல ஒரு அளப்பெரிய மரியாதையும் பண்பும் வைத்திருக்கிறவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். காந்தியை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா காந்தியை கோட் பண்றாங்க. குறிப்பா காந்தியோட அஹிம்சை, அவங்க காந்தியோட அஹிம்சை ஹிம்சை ரெண்டதான் முன்னிறுத்துறாங்க. பெண்ணடிமைத்தனத்தையும் பெண்ணுக்கு எதிராக நடக்கிற கொடுமையும் ஹிம்சையா பாக்குறாங்க. எல்லாத்தையும் அதுக்கு எதிரான ஒரு தீர்வா காந்தியோட அஹிம்சை தான் முன்னிறுத்துறாங்க. காந்தியை பத்தி ஒரு தனி புத்தகமே எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த கொடுமைகளை பத்தி எல்லாம் நான் சொல்றேன். இந்த பெண்கள் கொடுமையை பத்தி நீங்க ஏன் பேசுறது இல்ல அப்படின்லாம் கேட்கிறாங்க. அதே மாதிரி பெண்ணியம் தமிழ் இலக்கியங்கள்லாம் எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ரொம்பவும் ஆழமாக சொல்கின்றார். அதே மாதிரி பெண்ணியல் என்கின்ற ஒரு துறை எப்படி ஏற்படுத்தப்பட்டது, எப்படி ஒரு மேட்டிமை சமுதாயம் அது மாதிரி ஒரு துறையை ஏற்படுத்தி அதை பற்றியெல்லாம் பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த உலகில் தோன்றியிருக்கும் இலக்கியங்கள், நீதி நூல்கள், சமயச்சார் தத்துவங்கள் அனைத்துமே இருபாலருக்கும் பொருந்தும் தன்னுடையதாக இல்லை என்பதும், ஆணை முதன்மைப்படுத்தவே அவை படைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் உண்மை என்று பொதுவாக அவர் முடிக்கின்றார். அதற்காக நிறைய அவர் சொல்கின்றார். இது அவர் சொல்றார், உலக பொதுமுறை என்று போற்றப்படும் திருக்குறளே ஆனாலும் சரி, மானுடம் உய்ய திருமாலே தம் வாய்மொழியாக அருளச் செய்த பகவத்கீதை ஆனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது ஆண் மக்களை தான் முன்னிலைப்படுத்துகிறது என்பதை பத்தி எல்லாம் சொல்றாரு. அர்ஜுனன் சொல்றாங்க, அவர் போர்ல கொல்லக்கூடாது எதிர்க்க இருக்கிறவங்கள சொல்லி கீதோபதேசம் வருது. ஏன் சொல்றாரு? நான் போர்ல கொண்டுட்டேன்னா அவங்க விதவை ஆயிடுவாங்க, வேற வர்ணத்தினரோட அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்றத அர்ஜுனோட வருத்தமா இருக்குது. சோ இத பத்தி எல்லாம் அவங்க பதிவு செய்யறாங்க. என்ன மாதிரி வருத்தம் அர்ஜுனனுக்கு வருது? அவங்க விதவை ஆயிடுவாங்க, அவங்க துன்பப்படுவாங்களே இல்ல, வேறு வருணத்தரோட சேர்ந்துருவாங்களா?
இதுதான் அர்ஜுனன் சொன்னதுக்கு அப்புறமா தான் பகவத்கீதை உபதேசம் வருது என்பதை பற்றி எல்லாம் அவர் பதிவு செய்கின்றார். அதற்கு பிறகு சமத்துவம் எங்கே என்ற பெண் சிசுக்களை பற்றி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கிராமத்தில் போய் பேசுறாங்க. இதெல்லாம் நீங்க பெண் சிசுக்களை பண்றீங்களே, இது தப்பு இல்லையா, அப்படி குடும்ப கட்டுப்பாடு செய்யலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆம்பளை பிள்ளை வேணுமே அப்படின்றாங்க. உடனே இப்ப சட்டப்புரிய தண்டனைக்குரிய குற்றத்தை நீங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டா, சரி தங்க விலைய அரசாங்கம் குறைச்சுதா, சட்டம் மட்டும் போடுது, அப்புறம் எப்படி நாங்க பொட்டைங்களை கரையேற்றுறதுக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. பொம்பளைங்களா தங்கம் போட மாட்டோம்னு எல்லாருமா சேர்ந்து பெண்கள்லாம் நின்றா பசங்க தானே கல்யாணம் செஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அது எப்படி, அதுக்குன்னு சமைஞ்ச பொண்ணை வீட்டிலேயே வச்சுக்க முடியுமா, சட்டுப்புட்டுன்னு முடியாம போனா பின்ன சீண்டு வாழலாம நின்று போயிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன், அவ படிச்சு வேலை செஞ்சு பிழைக்கட்டுமே, அது எப்படி, பொண்ணு வேலைக்கு அமிச்சிட்டா ஏடா கூடமா ஏதாயிட்டா, தாலி இல்லாம என்னோட தொட்டு குறைச்சிட்டா மானக்கேடாயிடும்ல, பிறகு நஞ்சு குடிச்சு சாவோம், அதுக்கு இப்ப செத்துட்டு போட்டோம் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான அவங்க கண்ட அந்த விவாதங்களை எல்லாம் இதுல பதிவு செய்திருக்கிறார். அதே மாதிரி எப்படி நாளை வீடு இடிந்து விடக்கூடும் என்பதற்காக இப்போதே எரிவிட்டு கொளுத்தி விடும் போல இந்த பெண் சிசுக்களை நடைபெறுகின்றது என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்கின்றார். தேவதாசி எப்படி பெண்கள் ஆண் சமுதாயம் தன்னுடைய வடிகாலுக்காக எப்படி பெண்ணை விபச்சாரியாக்கியது, எப்படி தேவதாசி என்பதை ஆண் சமுதாயம் உருவாக்கியது என்பதை பற்றியெல்லாம் மிக அருமையான பதிவை செய்திருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு பதிவு. அதை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்கு அதிகமா நேரம் இல்லை. ரொம்ப சொல்றாங்க, அதான் பெண்ணை பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. அந்த பெண்ணை பாதுகாக்கணும் எதா ஆயிடும் அப்படின்லாம் பயப்படுறாங்க சமுதாயம். இந்த கடமை ஆணுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. ஆண் தான் பெண்ணுக்கு பாதுகாவலன்றாங்க. அப்ப ஆணுக்கு இந்த கடமை இல்லையா அப்படின்லாம் நிறைய கேட்கறாங்க. அதே மாதிரி இந்த பெண்கள் நிறைய துறைகள்ல இன்னைக்கு முன்னேறினாலும் அவங்களுடைய உண்மை நிலை என்ன, நம்ம பொருளாதார ரீதியா வளர்ந்துருக்காங்க, ஆனாலும் இதுல அதிகமா அவங்கள கட்டுப்படுத்துறவன் ஆணாத்தான் இருக்கிறான், குடும்ப தலைவனாத்தான் இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனா நானே என்னுடைய உறவுக்காரங்களா இருக்கட்டும் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், பெண் சம்பாதிப்புள்ளா இருப்பாங்க, ஆணையோட கூட அதிகமா சம்பாதிப்புள்ளா இருப்பாங்க. ஆனாலும் ஆணை கேட்காம 5 பைசா செலவழிக்க முடியாது அவங்க. இன்னைக்கு எவ்வளவோ குடும்பங்களை நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அவங்களுக்குரிய அத்தியாவசிய தேவைகள் கூட அவங்க செய்ய முடியாத நிலையில இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க. அதனால பெண் எவ்வளவுதான் வளர்ச்சி இருந்தாலும் இன்னும் ஆண் சோபிதமாவதற்குத்தான் அது வழிகொள்கிறது அப்படின்னு அதை பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறமா நியாயம் தானா, அதே மாதிரி அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை. 2 வரி. அதான் குடும்ப கட்டுப்பாடு பத்தி எல்லாம் சொல்றாங்க. குடும்ப கட்டுப்பாடுன்னா பெண்கள் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணுமா, பெண்களுக்கு தானா அப்படின்றாங்க. அதே மாதிரி மக்கள் பெருக்கத்திற்கு அடிப்படையான காரணம் எது, இதை பத்தி ஏன் ஆராய்ச்சி செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னா, கூடலுக்கான விளைவு பெண்கள் தான் அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஆண்களுக்கு வடிகாலாக ஆண் நாயகம் மாற்றுது. மாற்றிய பிறகுதான் எப்படி இந்த மக்கள் பெருக்கம் நடைபெறுகிறது. இந்த மக்கள் பெருக்கத்துக்கு பத்தி பெண் எந்த முடிவும் எடுக்கக்கூடியவளா இல்ல. அதை பத்தி அவ எவ்வளவு குழந்தை பெற்றுக்கணும்னு கூட ஆண் தான் முடிவு பண்றான். அவ குழந்தை தாயான பிறகு பெற்றுக்கிறதா இல்லையான்னு ஆண் முடிவு பண்றான். அந்த குடும்ப கட்டுப்பாடு சாதனங்கள் பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதனால நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்கு. இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆண்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப அருமையாக பதிவு செய்யறாங்க. அப்புறமா இம்சை கலாச்சாரம், ஈவ் டீசிங் பத்தி சொல்றாங்க. எப்படி ஈவ் டீசிங் பண்ணா கூட ஒரு பெண்ணே குற்றம் இழைத்தவளா நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் இருக்கு. ஈவ் டீசிங் பத்தி வெளில பேச முடியல, அவங்க வீட்டிலேயே வெளில சொல்லாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு அவளை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இட்டு செல்கிறது என்பதை பற்றி எல்லாம் சொல்றாங்க. இந்த ஈவ் டீசிங்ல ஆண்களுக்கான பொறுப்பு என்ன? அப்ப பெண்களை இவ்வளவு தூரம் சொல்றாங்களா வீட்டுல, அப்ப ஆண்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்களா வீட்டுல? அப்படி ஆண்களை ஒழுங்கா வீட்டுல சொல்லியிருந்தாங்கன்னா ஈவ் டீசிங் ஏன் நடக்குது? பெண்களை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க, பெண்களை அப்படி போ இப்படி போன வீட்டுல வளர்க்குறாங்க, ஏன் இந்த மாதிரி ஆண்களை வளர்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கெல்லாம் பெண்ணுடைய உடை, அவளுடைய முடி அலங்காரம், இதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அப்ப ஆண்கள் எப்படி வேணா முடி வச்சுக்கலாமா? நான் கூட சின்ன வயசுல அப்படி பங்க் எல்லாம் வச்சிருந்தேன் நிறைய. ஆண்கள் எப்படி வேணா வச்சுக்கலாமா? பெண்கள் முடி வச்சா மட்டும்தான் குத்தமா? நாம கூட பாக்குறோம் மெட்ரோ ட்ரெயின்லயே இன்னைக்கு ஆண்கள் பெர்முடாஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க, வெளியில நிறைய வராங்க. அதே பெர்முடாஸ் பெண்கள் போட்டு போக முடியுமா இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின்ல? அப்போ அது என்ன? அப்போ பெண்களுக்காக தான் எல்லாமே இருக்குது. இந்த உடையாகட்டும்,
எல்லாமே இந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக அது ஒரு காரணமாக சொல்றதை அவங்க ஏத்துக்கல. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவா நான் பாக்குறேன். ஓரினச்சேர்க்கை பத்தி பேசுறாங்க. அந்த ஃபயர் படத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு மேல்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணியத்தின் ஒரு கூறா ஓரினச்சேர்க்கை வந்துட்டு இருக்கு. அதே போல இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஓரினச்சேர்க்கை ஒரு பெண்ணியத்தோட ஒரு பெண் விடுதலைக்கான ஒரு கூறா பண்றாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம். அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒண்ணு முன்வைக்கிறாங்க. எப்போ பெண் தன் கூடுதலுக்கான விளைவை அவள் சொல்வதிலிருந்து ஆண் அதை பெற்றானோ, ஆண் நாயக சமுதாயம் அதை பெற்றதோ, அப்பொழுதே பெண் ஆணுக்கான ஒரு போக கருவியாக மாறிவிடுகிறாள். பெண் உடல், பெண் என்பவள் ஆணுக்கு ஒரு உடல். இதுதான் முக்கியமானது. அதை தாண்டிதான் மற்றதெல்லாம். அவருடைய உணர்வுகள் அப்புறம் தான். முதல்ல பெண்ணுடைய உடல் தான் ஆணுக்கு, அதுக்கப்புறமா தான் பாக்கி எல்லாம் அப்படின்னு இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றாங்க. அப்போ பெண் உடல் சேர்க்கை தான் ஓரின சேர்க்கை. அப்போ இதையும் பெண்ணும் தன்னுடைய உடலை தான் சொல்றா. அப்போ இது ஓரின சேர்க்கை ஒரு பெண்ணியத்துடைய ஒரு கூறா பார்க்க முடியாது. அதுக்கு எதிரா பேசுறதுன்றது வேற விஷயம், அதை ஆதரிச்சு பேசுறது ஒரு விஷயம். ஆனா இந்த ஓரின சேர்க்கை ஒரு பெண்ணியத்தின் ஒரு கூறா பார்க்க முடியாது. உணர்வு ரீதியாக அவள் மேம்பட வேண்டும், அவள் போராட வேண்டும், தன்னுடைய அடிமையத்திலிருந்து அவள் விடுபட வேண்டும் என்று அவள் கூறுகின்றாள். இந்த பத்திரிகை ஆசிரியர் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. புதிய விடுதலுக்கு நிறைய பேசுறாங்க. எப்படி எல்லாம் அந்த பெண்கள் பண்ணோம், புடவை பண்பாடு பத்தி எல்லாம் பேசுறாங்க. பேசும்போது அவங்க காலத்துல எப்படி சுடிதார் போடுறதே ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்தது. புடவை பண்பாடு கட்டினா குடும்ப பெண்ணு, சுடிதார் போடுற குடும்ப பெண்ணு இல்லைன்னா பேசின காலம்லாம் இன்னைக்கு இருந்திருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க, உடை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறமா கடைசியா முடிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடலாம் நினைக்கிறேன், நேரம் இல்லை. கடைசியா முத்தாய்ப்பா சொல்ற ஒரு விஷயம் இதுதான். இந்த பெண் விடுதலை என்பது ஆண் பெண்ணுக்கு தர வேண்டியதா, பெண் ஆணிடமிருந்து பெற வேண்டியதா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. பெண் ஆணுக்கு விடுதலை தர வேண்டியது இல்லை, தரமாட்டான். பெண் ஆணிடமிருந்து விடுதலை பெற வேண்டியதில்லை, ஏனென்றால் பெற முடியாது. இதற்கான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். போராட்டம்னா என்னன்னா வீதியில் இறங்கி போராடுறதுதான் போராட்டம் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் பெண் உணர்வுபூர்வமாக எப்படி ஒரு ஆண் தன்னை சக மனுஷியாக மதிக்கவில்லையோ அப்பொழுது அவள் அங்கே போராட வேண்டும். எப்பொழுது ஒரு ஆண் ஒரு பெண்ணை சக மனுஷியாக பாவிக்கிறானோ அதுதான் பெண் விடுதலை என்பதை தான் இவருடைய கருத்தாக்கமாக இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி.